ஞானவேல் சாருக்கும் நான் தான் டேட் வாங்கி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு படம் விஜயகாந்த் சார். நான் வந்து சொன்னேன், கேப்டன் அவங்க ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பேசலாமே அப்படின்னாரு. என்னை அவர் செல்லமாக அல்வான்னு தான் கூப்பிடுவார். பண்ணலாம் அல்வா அப்படின்னாரு. அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் அதுக்கு அடுத்த படம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த படம் நான் தான் ஒர்க் பண்ணுறதா இருந்தது. சில சூழ்நிலையில் நான் ஒர்க் பண்ண அந்த சின்ன கிருஷ்ணாவே நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அந்த ஸ்டோரி ரைட்டரு வந்து அதை கதை சொன்னார். அந்த கதை பிடிச்சிருந்தது அவருக்கு. அது 2வது படம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அப்போ கேப்டன் கேட்டார், ஏன் வரல அப்படின்னாரு. இல்லை கேப்டன் அது ஏதோ அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க, நான் வரல அப்படின்னு. அதை தெரிஞ்சு என்னை ஜிவி கூப்பிட்டார். ஜிவியோட எனக்கு வந்து வரவு செலவு இருந்தது. ஜிவி கூப்பிட்டாரு, நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுங்க அப்படின்னாரு. சொக்கத்தாங்க அப்படி அமைஞ்சது தானே. ஃபஸ்ட்டு சேரன் வாஸ் த டேரக்டர். கொஞ்சம் சம்பளம் கூட கேட்குறாருன்னு ஃபீல் பண்ணார் ஜிவி. அதுதான் அந்த இது நம்ம ராஜ்கிரண் நடித்தார்ல அந்த கதை. தவமாய் இல்லை சார், அவர் மார்க்கெட்டில் இருக்காரு கேட்பார். இல்லை இன்னொரு ஆஃபர் வருது, அது சரியாக இருக்க பார்க்கலாமான்னாரு. சொல்லுங்கள் சார், பாக்யராஜ் வராரு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நல்லா தான் சார் இருக்கும். பட் பாக்யராஜ்னு வரப்போ வெதர் நான்லாம் ஒர்க் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவங்களுக்குன்னு ஒரு யூனிட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கேப்டன் மட்டும்தான் நான் கடைசியாக கூப்பிட்டு போனேன் அந்த ஆஃபீஸ்க்கு. பாக்யராஜ் வந்தாங்க, மீட்டிங் முடித்து அது கன்ஃபார்ம் ஆனோடனே நான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே விட. பட் ஃபண்டிங் நான் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். பட் அது ரிலீஸில் ஒரு மேஜர் ப்ராப்ளத்தை கொண்டு வந்தார் ஜிவி. அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உசுர் போயிடுச்சு எனக்கு. பட் ஈவன் அது இருந்து சார்ட் அவுட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு முடித்தேன்.